எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி வந்து ஒரு நல்ல தானியங்க, ரொம்ப சத்தானது ஒன்று. ராகியில் வச்சு நம்ம நிறைய ஐட்டம் செய்யலாம். நான் இன்றைக்கி ராகியில் வந்து ஒரு குழல் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் ராகி மாவு, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் சர்க்கரை, இந்த 3 ஐட்டமும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ ராகி குழல் புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம புட்டுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு மாவு பிசையில் நம்ம ஒரு பக்குவமாக பிசையணும். அதாவது நிறைய தண்ணி விடக்கூடாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த குழல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு போடணும், ரொம்ப போடக்கூடாது, பாதி அளவு மட்டும்தான் நம்ம போடணும். இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள். இப்போ பாதி அளவு போட்டுட்டோம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் அது கூட நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் புட்டு மாவு போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதில் ஒரு குட்டி ஹோல் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு அது புட்டு வெந்ததை நம்மளுக்கு சொல்லும். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், அதாவது 1 லிட்டர் ஊற்றிக்கிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சா தான் நம்ம அந்த குழலை வந்து இது கூட ஃபிட் பண்ண முடியும். நம்ம கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி நல்லபடியாக கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அதோட இது கூட ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு புட்டு வெந்துடும். அந்த ஒரு ஆவி மாதிரி வருது பாருங்கள், காற்று, அதுதான் நம்மளுக்கு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து ஒரு சூடு இது பண்ணி ஆற வச்சுட்டு இப்போ நம்ம புட்டை ஒரு இலையில் சர்வ் பண்ணிடலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான குழல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம தேங்காய் துருவல், சர்க்கரை, வாழைப்பழம் கட் பண்ணியிருக்கோம். நம்ம வாழைப்பழத்தோடு சாப்பிட்டா நம்மளுக்கு விற்காது, சிலருக்கு விற்கும். புட்டு சாப்பிட்டா எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையான குழல் புட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் எல்லோரும் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.